வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்குவோம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இந்த ஜீரகம், வெந்தயம், மிளகு இதை கருக விட்டுறாமல் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வெந்தயம், ஜீரகம், மிளகு எல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதாவது 20 சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இந்த சின்ன வெங்காயத்து கூடவே 4 பல்லு பூண்டையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து செஞ்சால் தான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ நீங்கள் ஒரு வேளை சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். வெங்காயத்தை வதக்குறப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. 2 காஷ்மீரி ரெட் சில்லியை இதில் சேர்க்குறேன். இது ஒரு கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நம்ம குழம்பு பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ரெட் கலரில் நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த ரெட் சில்லியை நம்ம சேர்த்துக்குவோம். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இது காரத்தை கொடுக்காது, கலருக்காக மட்டும்தான். இப்போ நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்குவோம். தக்காளி குலைவாக நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியை சேர்த்து இந்த குழம்புக்கு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்குவோம். இந்த மல்லிப்பொடி, சாம்பார் பொடி, மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பொடியை சேர்த்து நம்ம வதக்கிறப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து வதக்கிட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லா நமக்கு வதங்கி வாசம் வர ஆரம்பிக்கும். இப்போ மசாலா பொடியெல்லாம் வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்குவோம். இந்த மசாலா பொடி வதக்கி எடுக்கிறதுல இந்த குழம்போட டேஸ்ட்டே நமக்கு இருக்குது. இது பொறுமையாக டைம் எடுத்து நம்ம நல்லா குலைவாக எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காவையும் சேர்த்து நம்ம கலந்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த குழம்பு பண்ணுறதுக்காக இந்த சின்ன கத்திரிக்காய் 4 நாளாக கத்தியை வச்சு அதோட அடிப்பாகத்தில் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. முழுசாக நம்ம கீறாமல் இந்த மாதிரி சின்ன பாட்டை நம்ம கீறி எடுத்து வச்சுக்குவோம். இது மசாலா வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா மசாலா, அதெல்லாம் கத்திரிக்காயில் கொஞ்சம் மசாலாவை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கத்திரிக்காயில் உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அடிப்பிடிக்காமையும் வரும். நம்ம மசாலாவோடு சேர்த்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இதை ஃப்ரை பண்ணுறப்ப நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருக விட்டுறாமல் நல்லா எல்லா பக்கமுமே செவந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்து எல்லா கத்திரிக்காய் மேலேயும் படுற மாதிரி இந்த மாதிரி போட்டுடலாம். நம்ம இந்த கத்திரிக்காவை அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக மட்டும் அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு தாளிக்கிறதுக்காக 4 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து 1-2மா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம். ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இடித்து வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்குவோம். அந்த பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா செவந்து வரப்போ நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் குழம்புக்கு. வெங்காயம், பூண்டு நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்குவோம். எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் கலந்துக்குவோம். கலந்துட்டு இதில் நமக்கு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணியையும் சேர்த்து நம்ம கலந்துடலாம்.
அரைச்சி எடுத்த எல்லா மசாலாவையும் நம்ம கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லா பொருளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். மூடியை போட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஊற வச்சோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணியை எடுத்து இதில் கலந்துருவோம். ஊற வச்ச புளி இந்த மாதிரி திக்காக கரைச்சி நம்ம வந்து இது கூட வந்து சேர்த்து கலந்து விட்டுருவோம். குழம்பு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த டைம்லேயே நீங்கள் வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ புளி தண்ணி அது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்துட்டோம். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் குழம்பு கொதித்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க கத்திரிக்காவை இதில் எடுத்து நம்ம வந்து சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகி எல்லா பக்கமுமே நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து கத்திரிக்காவை மட்டும் நம்ம வந்து எடுத்து சேர்த்துக்குவோம். அதில் உள்ள எண்ணெய் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுருங்க. கத்திரிக்காவை மட்டும் இதில் எடுத்து ஒன்று ஒன்றையாக நம்ம சேர்த்துடலாம். எல்லா கத்திரிக்காயும் நம்ம சேர்த்தாச்சு. கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சி போகாத அளவுக்கு நம்ம மெதுவாக கரண்டியை வச்சு மசாலா கூட இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு மூடியை போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம விட்டுடலாம். அப்போ தான் நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து வெல்லத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்திங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் சின்ன ஒரு பீஸை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வெல்லத்தை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுருந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த புளிப்பு, உப்பு, காரத்து கூட கொஞ்சம் ஸ்வீட்டையும் நம்ம சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ நல்லா சூப்பராகவே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ சூப்பராக டேஸ்டியான காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நல்ல சூடான சாதத்து கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.